ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ். இன்றைக்கி மார்னிங் வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் ஸ்டடி சேலஞ்ச் அப்படின்ட்டுன்னு 8 மணி நேரத்துக்குள்ளே நான் இந்த போர்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு. அதில் வந்து 9th தமிழ் ஃபுல்லாக முடிச்சிருக்கணும், அதாவது சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் மட்டும். அதே மாதிரி 10th ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம்மில் இருக்க இந்த 2 லெசன் ஃபுல்லாக முடிச்சிருக்கணும். 9th பாலிட்டியில் இந்த ஒரு லெசன் ஃபுல்லாக முடிச்சிருக்கணும். அதே மாதிரி 7th ஹிஸ்ட்ரியில் இருக்க இந்த ஒரு லெசன் முடிச்சிருக்கணும். இதை ஃபுல்லாக நான் 8 மணி நேரத்தில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து 10 o'clock, 10 to 1 ஒரு 3 hours வந்து தமிழ் படித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கேப் விட்டு 1 hour கேப் விட்டுட்டு 2 to 5 வந்து இந்த 2 லெசனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 6 hours கம்ப்ளீட் ஆயிடுச்சா. ஸோ பேலன்ஸ் இருக்க 2 hours வந்துட்டு நான் மிச்சம் இருக்கிறத ஃபுல்லாக முடிக்கணும். பட் எனக்கு அடுத்து வந்து 6 மணிலேருந்து ஒரு 8:30 வரைக்கும், 8:30க்கு மேலே வரைக்குமே ஆயிடுச்சு இதை ஃபுல்லாக, இந்த போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்ரெடி படிச்சிருந்தாலுமே திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுக்கு, ஆல்ரெடி வந்து போன எக்ஸாமுக்குமே நான் படிச்சிருந்தேன். பட் திரும்ப ரிவைஸ் பண்ணுறப்போவே புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க எவ்வளோ எஃபோர்ட் போடணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ நான் 8 மணி நேரத்துக்கு இதை முடிக்கணும்னு நினச்சேன். பட் 8:30 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போடணும், எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்ம கன்சிஸ்டன்சியோட 8 மணி நேரம் ஃபுல் எஃபோர்ட் போட்டு நம்ம கான்சன்ட்ரேஷனோட உட்காந்து படித்தா 1 வீக் படிக்க வேண்டிய போர்ஷனில் பாதி வந்து முடிக்க முடியுது. ஸோ இதிலேருந்து தெரிஞ்சிருக்கும், புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து, அதாவது ஃபுல் ஃபோக்கஸோடு படிக்கணும். நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷன், மொபைல்ஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, இல்லை நம்ம என்னென்னலாம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுமோ அதெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு படிக்கிறது முடியாத காரியம். ஸோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஃபுல் ஃபோக்கஸோட வந்துட்டு இருக்கிற 170 நாளை வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். தாராளமாக வந்து எக்ஸாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்துட்டு நான் 8 மணி நேரத்தில் என்ன முடிக்கணும் அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய்.